இது பார்த்திங்க அப்படின்னா நேற்றோட ஈவினிங் ரொட்டீன் தான். ஈவினிங் போல் பசங்களுக்கு வந்து சப்பாத்தியும் வெஜிடபிள் குருமாவும் செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கு தான் மாவு ரெடி பண்ணி ஃபஸ்ட்டு வச்சேன். ஸோ மாவு ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் பசங்க வந்தோடனே ஸ்கூல் விட்டு வந்து நான் ஆப்பிள் கட் பண்ணி கொடுத்தேன். ஸோ அதுக்கப்புறம் பால் போட்டு கொடுத்துர்லான்னு சொல்லிட்டு பாலையும் போட்டு கொடுத்துட்டு துணியெல்லாம் கொஞ்சம் காய வச்சது இருந்தது. ஸோ அதையும் மடித்து வச்சுட்டு குருமா செய்கிறதுக்கு தான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். வெஜிடபிள்ஸ் நிறையா சேர்த்து இந்த குருமா செய்யும்போது ரொம்ப ஹெல்த்தி, ரொம்ப டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்து, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதெல்லாம் நல்லா வதக்கிட்டு தக்காளி, தேவையான காய்கறிகள் என்னென்ன காய்கறிகள் வேணுமோ எல்லா காய்கறிகளும் போட்டுக்கலாம். காலிஃப்ளவர் போடும்போது மட்டும் அது நல்லா சுடுதண்ணியில் தனியாக மஞ்சத்தூள் உப்பு போட்டு லைட்டாக போட்டுட்டு சுடுதண்ணியில் போட்டுட்டு வடிகட்டி அப்புறமா சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் உப்பு, மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள், மிளகாய்த்தூள், சீரகம் சோம்புத்தூள் இதெல்லாம் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா குக்கரில் ஒரு 4-5 விசில் விட்டோம்னா நல்லா வெந்துடும் வெஜிடபிள்ஸ் எல்லாம். அப்புறம் ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் தேங்காய், கொஞ்சம் பொட்டுக்கடலை, கசகசா இது 3 நல்லா தண்ணி விட்டு அரைச்சி அதோடு மிக்ஸ் பண்ணி நல்லா லாஸ்ட்டில் கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொஞ்சம் புதினா போட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா செம சூப்பரான குருமா ரெடி ஆயிரும். அதை ரெடி பண்ணி வச்சுட்டு நான் டியூஷன் முடிச்சதுக்கப்புறம் தான் பசங்களுக்கு சப்பாத்தி போட்டு கொடுத்தேன். ஸோ சப்பாத்திக்கும் அந்த குருமாவுக்கும் செம சூப்பராக இருந்தது, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இது மாவு பிசைஞ்ச மாவு எல்லாமே காலியாகிடுச்சு. செம சூப்பராக இருக்கும். எல்லாருமே நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக கிச்சனையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு கிச்சனில் க்ளீன் பண்ணதுக்கப்புறமே நான் கொஞ்சம் பூ வாங்கியிருந்தேன். ஸோ அதை கட்டி வச்சிடலாம்னு சொல்லிட்டு வெளியிலேயும் நல்லா மழையாக இருந்தது. ஸோ அந்த பூவையும் கட்டி வச்சுருவோன்னு சொல்லிட்டு மழையாக இருக்கிறதுனால ஒயர்லாம் எப்போவுமே ரிமூவ் பண்ணிட்டு தான் நான் படுக்கிறது. ஸோ அதனால் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி வச்சுட்டு பசங்களுக்கு நைட்டு ஒரு தடவை பால் போட்டு கொடுக்குறது. ஸோ அவங்களுக்கு பால் குடித்ததுக்கப்புறம் ப்ரெஷ் பண்ண வச்சுட்டு அவங்களையும் போய் தூங்க வச்சுட்டு நானும் பூ கட்டிட்டு கரெக்டாக டைம் பார்த்திங்க அப்படின்னா 9:45 கிட்ட ஆனது. அதுக்கப்புறம் தூங்க போயாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.